வணக்கம். நிஃப்டி இன்னைக்கு வெறும் 22 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸில் இருந்துச்சு. மார்க்கெட் இன்னைக்கு சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் 24,836. ஆனால் டேயோட ஹை எவ்வளோ? 25,048. இதுதான் வந்து டேயோட ஹை. ஸோ 25,000 நேற்று வந்து நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தால் ஆப்ஷனை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். 25,000 ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. அண்ட் 25,000 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்குன்றது. அண்ட் அது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து பிஹேவ் ஆச்சு. ஒன்று செல் ஆஃப் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 25,048 அந்த லெவலுக்கு அப்புறமா செல் ஆஃப் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் குவாய்ட் அ குட் வால்யூம். ஃபர்ஸ்ட் 75 மினிட்ஸில் வந்து ஹையை பார்த்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த 75 மினிட்ஸ் வந்து மோர் ஆஃப் ஏ சைட்வேஸ்னே நம்ம சொல்லலாம். லாஸ்ட் 75 மினிட்ஸில் வந்து மோர் ஆஃப் ஆக்ஷன். ஸோ டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பிங் டெயில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன். அது கன்ஃபர்மேஷன் வேணும், தட்ஸ் ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அதை வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக எடுத்துப்பாங்க. முந்தா நேற்று அப்படி தான் இருந்துச்சு. முந்தா நேற்று மேலே போயிட்டு மறுபடி கீழே வந்து லோவில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அடுத்த நாள் நேற்று வந்து அந்த பாருக்கு ஈக்குவலன்ட் பார் கொடுத்தாங்க. இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகி நல்ல மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறக்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு டைரெக்ஷன்ஸ் இல்லாத காட்டிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து டெய்லி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் யாரோ விளாடுறாங்களா ஒரு கேள்வி இருக்குது. யாரோ விளாடுறாங்களான்றது ஒரு கேள்வி. எடுத்து பாருங்களேன், ஜிஎஸ்டி நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ரொம்ப நல்ல நியூஸு அண்ட் பியூட்டிஃபுல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி செலிப்ரேட்டும் ஆச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல. கீழே தான் ஓப்பன் ஆகி நல்லா மேலே போச்சு. அண்ட் மேலே வந்து செல் ஆஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரோ விளாடுறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி மறுபடியும் இருக்குது. எனிவே அது இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சார்ட் என்ன சொல்லுது? சார்ட் இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்னு காட்டிகிட்ருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 22 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து -49. அண்ட் நிஃப்டி வந்து இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது. 102 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 249 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். தோ இன்றைக்கி வந்து நீங்கள் நிஃப்டியில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் செகண்ட் ஹையஸ்ட்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 22 பாயிண்ட்ஸ் 24 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் ஐசிஐசிஐ வந்து ஆல்மோஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் நினச்சி பாருங்களேன், ரெண்டு மேஜர் ஹெவி வெயிட்ஸ், நம்பர் 1 நம்பர் 2, இவங்க ரெண்டு பேருமே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணியும் நெகட்டிவ் சைடில் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் அதர் சைட்ஸ். அதே மாதிரி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா க்ளோஸ் டு அபவுட் 37 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மஹிந்திரா செம்ம பாசிட்டிவாக வந்து மேலே போயிருக்கு. நிறைய காரணம் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கட்னால. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% வந்து இன்றைக்கி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போயிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஃபின்சாரோ ஆகட்டும் சூப்பர் டூப்பராக இருக்குது. அண்ட் நியர் பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. ப்ராபப்ளி ஒரு 8 to 10% அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சைடு இருக்க. இந்த மார்க்கெட்டோட பிரெத்து, ரைட், அந்த பிரெத்துன்றது மார்க்கெட் வந்து என்ன சூழ்நிலையில் இருக்குன்றதுக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் 52 இருக்குது. அண்ட் டிக்ளைன் வந்து நெகட்டிவ் சைடில் வந்து 161 இருக்குது. இது வந்து நிஃப்டியோட எஃப்என்டோ ஸ்டாக்ஸ். இது ஓவரால் மார்க்கெட் பற்றி இல்லை, வெறும் நிஃப்டியோட எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் மார்க்கெட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. நாளைக்கு பேங்க் லீவு இல்லை, மாற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. பேங்க் ஒர்க் ஆனால் ஒர்க் ஆகலைன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது நாளைக்கு. அண்ட் மண்டேயும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 24,600 கால்லாம் வந்து இன்றைக்கி பயங்கர ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 11 lakh கால்ஸ் வந்து அங்கே எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 தான் வந்து ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. அண்ட் 1,83 lakh கால்ஸ் வந்து அந்த ஜோனில் வந்து இருக்குது. இன்றைக்கு மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 93 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ மோர் ஆஃப் அப்சைடுக்கான ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து 25,000 லெவலில் க்ராஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல 24,800லேயும் நிறைய புட் ரைட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,04 lakh இருக்குது. அதே மாதிரி 900 800க்கு அப்புறமா 900ல் வந்து 1,50 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் லெவலில் வந்து தடைகள் வருது. வரட்டுமே,
அந்த லெவல்லாம் உடைக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துக்கலாம். 24,500ல ஹையஸ்ட் புட் இருக்குது. அதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் ஜோனாக வந்து இப்போதைக்கு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு, லோவர் லெவலில் ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு. somewhere close to about 24,550 ஆகட்டும், 24,450, 400 இந்த லெவல்லலாம் வந்து நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் நடந்திருக்கு. ஆனாலும் 24,500ல வந்து மேஜர் சப்போர்ட் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எங்கே எனக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு சொன்னால் somewhere close to about 24,300, 350 ஜோனில் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்போதைக்கு அதுதான் வந்து காட்டுது. ஸோ முன்னாடி காட்டுற படம் ஒன்று, பின்னாடி இருக்கிற பிக்சர் வேறு. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 3,80 lakh கால் எக்ஸ்ட்ரா ரைட் ஆகிருக்கு டோட்டலாக இந்த கரண்ட் எக்ஸ்பைரிக்கு. 3,80 lakh கால் எக்ஸ்ட்ரா ரைட் ஆகிருக்கு ஓவர் தி புட். ஆனாலும் மார்க்கெட் அப்சைடு வந்து காட்டிகிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாமே? மண்டே டியூஸ்டே ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ் இருக்கான்றது நம்ம பார்த்தே ஆகணும். யாராச்சும் ஒருத்தர், 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் சிம்ட்டு தானே ஆகணும். அது இந்தியாவா யூஎஸ்ஆன்றது பார்த்தாகணும். யூஎஸோட ஈகோ நிறையா இருக்குது. ஸோ அவங்க சிம்ட்டு வாங்கலான்றது தெரியாது, பட் டெஃபினட்டாக சிம்ட்டுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 8th மண்டே இன்னைக்கு வந்து எந்த லெவலில் இருக்குது? 25,048. ஸோ மண்டே மோஸ்ட் லைக்லி 25,085 டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஹையோட இன்னும் கொஞ்சம் ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி 25,286. இதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 25,300. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மண்டே 25,085, டியூஸ்டே 25,286. ஸோ மண்டே டியூஸ்டேக்கு ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு இருக்குது. மண்டேலேருந்து டியூஸ்டேக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. பெஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து முந்தா நேற்று வந்து ஒரு லோ வந்துச்சு, ரைட்? அந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பெருசாக வந்து சரிஞ்சிருக்கு. நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருந்துச்சு கான்ட்ரிபியூஷன், ரைட்? நிஃப்டியில் இன்ஃபோசிஸ் ஆகட்டும், மாருதி ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆகட்டும், இவங்களாம் நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. இப்போ கேள்வி, பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது, ரிலையன்ஸ் வீக்காக இருக்குது. அப்போ மார்க்கெட்டை வந்து யார் தூக்கிட்டு போவாங்க? ஸோ இன்னைக்கு க்ளோசிங் லெவலுக்கும் நம்ம சொன்ன லெவலுக்கும் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. யார் தூக்கிட்டு போவாங்க தெரியாது. ஸோ டவுன் சைடில் இன்னமும் அந்த 24,300 அந்த லெவல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். பட் அப்சைடுக்கான டார்கெட் இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ டவுன் சைட்லேயும் ஒரு டார்கெட் இருக்குது, அப் சைட்லேயும் ஒரு டார்கெட் இருக்குது. எது அச்சீவ் ஆகுன்றது பார்த்துக்கலாமே. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ரேஞ்ச் பவுண்ட். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் 54,324. முந்தா நேற்று பேங்க் நிஃப்டியோட லோ வந்து 53,780, 779, ரைட்? ஸோ அந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 53,600 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற செட்டப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீசன்ட் ஹை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹை வந்துச்சு. அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு டவுன் சைடு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. சரி, 2-3 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமே. ரேணுகா சுகர்ஸ் ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு முந்தா நேற்று வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல் வால்யூம், ஹியூஜ் வால்யூம், ரைட்? ஒரு ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன்லேருந்து அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து கீழே வந்திருக்கு. பட் இட் ஹஸ் கம் வித் லோ வால்யூம். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் சார்ட்ஸை வந்து மந்த்லி சார்ட், டெய்லி சார்ட் நீங்கள் வந்து போய் பாருங்கள். எட்டர்னல் நல்லா இருக்குது. எட்டர்னல்ன்றது நம்ம பழைய ஜொமேட்டோ,
நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் 360 365 அதுக்கான இலக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இப்போ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24 பக்கமாக இருக்குது, 324 பக்கமாக இருக்குது. எக்ஸைடும் வந்து எக்ஸைட் பேட்டரிஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டெக்ஸான்னு ஒன்று இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம். இது எல்லாமே வந்து அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மார்க்கெட் ஒரு சைடு நெகட்டிவிட்டி ஃபீல் கொடுத்தாலும், பேங்க் நிஃப்டி வேறு ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாலும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. நம்ம வந்து யூஎஸ்ஸு சைனா, சைனா நம்ம பார்த்துருந்தோம். நம்ம கொஞ்ச நாள் யூஎஸை பார்த்தோம், அடுத்தது சைனா பார்த்தோம், இப்போ மறுபடியும் யூஎஸை பார்த்துட்ருக்கோம். யூஎஸ் வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் இருந்துச்சு. நேற்று அந்த டேஞ்சர் ஜோனை விட்டு கீழே வந்திருக்கு. 4.95 4.97 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி வந்து 4.8 லெவலில் இருக்குது. இது 30 இயர் பாண்டு. ஸோ கொஞ்சம் வித்ட்ரா இருக்குது. 0.1 0.2 என்னது 0.2 வந்து யூகே டேஞ்சர் ஜோனுக்கு மேலே போயிடுச்சு. நம்ம வந்து இந்த சைடு பார்த்துருந்தோம். ஃப்ரான்ஸ் வந்து முந்தானத்தன்னைக்கு நம்ம பார்த்தோம் தட் பாண்ட் மார்க்கெட் அவங்களோடது இன்ட்ரெஸ்ட் கண்ணாப்பினான்னு போயிருக்கு. அவங்களோட வரவு செலவில் வந்து செலவு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸும் வந்து அவங்களோட கரன்சி அடி வாங்கியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே காட்டிகிட்ருக்கு. இது இல்லாத மோடி ரைட், யூஎஸ்க்கு வந்து பயங்கரமான வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. மோடினா MODI, நம்மளோட பிரதமர் கிடையாது, MOODY ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவங்க வந்து சிவியர் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் கரெக்டாக ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னால் நீண்ட ரிசெஷனில் போய் நிற்பீங்க. நாங்கள் வந்து உங்களோட ரேட்டிங்ஸ் குறைச்சி ஆகணும். ஸோ நீங்கள் மட்டும் கீழே இறங்க மாட்டீங்க, உலகத்தையும் சேர்த்து இறப்பீங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வார்னிங் வந்து ஒரு சைடு இருந்தாலும் கோல்டு நியூ ஆல் டைம் ஹையை வந்து நேற்று டச் ஆச்சு. இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் வந்து அபவ் 11,000 போச்சு பர் கிராம் ஆஃப் 24 கேரட். அண்ட் இப்போ ரைட் நவ் யூஎஸோட ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கோல்டு விலை வந்து குறைஞ்சிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் $35 வந்து குறைஞ்சிருக்கு. $31 வந்து குறைஞ்சிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 0.8% வந்து குறைஞ்சிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.3% வந்து குறைஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக காட்டிகிட்ருக்கு டாலர் டேர்ம்ஸில், ஃபியூச்சர்ஸில். அண்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து மோர் ஸ்டெடியாக வந்து அந்த 98 லெவலில் தான் நிற்கிது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. யூஎஸில் நாளைக்கு வந்து ஜாப் டேட்டாஸ் வருது. அந்த ஜாப் டேட்டாஸை பேஸ் பண்ணி அடுத்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா கட் ஆகாதான்றது ஒரு சைடு கேள்வி போயிட்டுருக்கு. ஸோ டேஞ்சர் இருக்குது. எப்போ இருக்குது தெரியாது, பட் மிக விரைவில் டேஞ்சரில் இருக்குது. நம்ம மட்டும் சொல்ல உலகம் எங்கும் சொல்லிகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட்டை இப்போதைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதோட மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 24,500 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.